வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு சோலோ கேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்மாவோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நண்பா கதைக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல. இது நம்ம ஏஜ் வாய்ஸ் கதையோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் லேடிக்கு அவங்க வந்து எப்படி குக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லி கொடுத்திருப்பான். அதுவும் முக்கியமா அவனோட ரெசிபியை ஷேர் பண்ணியிருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பூனை கிட்ட இருந்து ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவனுக்கு ரிவார்டா அந்த பூனையே வந்திருக்கும். அந்த பூனையும் நம்மளோட ஹீரோ கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே கட் பண்ணி காட் ஆஃப் ஃபுட் வந்து உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து நோட்டிபிகேஷன் வர இது பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். காட் ஆஃப் ஃபுட் வந்து என்னோட சாப்பாட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ ஷாக்ல பார்த்துட்டு இருக்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். ஹீரோ அந்த லேடி கிட்ட என்ன கேட்டுப்பான் அப்படின்னா எனக்கு வந்து இந்த குக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த லேடியும் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பொருட்கள் எடுத்து வந்து கொடுக்க இது பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். இது எல்லாமே பேசிக்கா குக் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் அப்படி இருக்கும்போது நான் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் அந்த லேடியும் தாராளமா எடுத்துட்டு போங்க. அதுலயும் முக்கியமா ரொம்ப நாள் சும்மா தான் கிடக்குது உங்களுக்கு நான் சூஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்ல ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவும் நான் கத்து கொடுத்த ரெசிபியை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ப்ளூயண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல இது கேட்ட அந்த லேடியும் கண்டிப்பா நல்லாவே பிராக்டிஸ் பண்ணுவேன் முன்ன கம்பேர் பண்றதை விட இப்ப நல்லாவே குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த ஓனர் லேடியும் சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி இருப்பான். ஓனர் லேடியும் இங்க பண்ண ஹெல்ப்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க ஹீரோ அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் அந்த போனியும் கியூட்டா டாட்டா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்க அப்படின்னா டாட்டா காமிச்சிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் நாளும் போகுது. அந்த ஓனர் லேடியோட ரெஸ்டாரண்ட் பாத்தீங்க அப்படின்னா செம்ம ரீச் அடிக்குது. அதனால பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் அங்க சாப்பிட வந்திருப்பாங்க. பிளேயர்ஸும் சரி என்பிசியும் சரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அங்க சாப்பிட வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடு சாப்பிட்டு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே ரைஸ் செய்யக்கூடிய சாப்பாடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ பத்தி தான் பேசியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணியிருப்பான். ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். என்ன விஷயம் அப்படின்னா ஓனர் லேடியோ நீ டீமன் கிங் கூட சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க ஹீரோவோ எனக்கு அந்த மாதிரி எந்த இன்டென்ஸும் கிடையாது. நான் நிறைய வகையான ஃபுட்டை குக் பண்ணும் அதுலயும் முக்கியமா அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து நான் அனுபவிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். அன்னைக்கு ஹீரோட தலையில அந்த பூனையும் தூங்கிட்டு இருக்க இது வந்து ஹீரோ பார்த்திருப்பான். இந்த பூனையை தலைமையிலே உட்காந்துட்டே நல்லா தூங்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பூனைக்கு மியோச்சான் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா மியோச்சான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வெப்பன் ஷாப்பை பார்த்திருப்பான். சரி மியோச்சான் தூங்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்திருப்பான். நீ ஒயிட் கலர் ஹேர் வச்சிருக்க அப்படி இருக்கும்போது நீ தானே ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு என்னோட பேர் வந்து ஃபென்ரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஓனர் லேடி தான் உன்னை பத்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ஃபென்ரியோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிஷினரியா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பல பேட்டில் ஃபீல்ட சந்திச்சிருப்பாரு. ஆனா அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தலைவரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியாம போயிருக்கும். அதாவது டேஸ்ட் பண்ணக்கூடிய சென்ஸ் வந்து இழந்திருப்பாரு. இதனால பாத்தீங்க அப்படின்னா தலைவர் ரொம்ப சோகத்துல இருந்திருப்பாரு. அந்த விஷயத்துக்காக ஃப்ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னா என்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட வந்து கேட்கும்போது ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்லி இருப்பான். ஏன் அப்படின்னா இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஒரிஜினல் லைஃப்ல வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கேயும் வந்து அந்த நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இது கேட்ட ஃப்ரெண்டையும் வருத்தப்பட்டிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்பன் ஷாப்புக்குள்ள போயிருப்பா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளவுஸ் வந்திருக்கும். அந்த கிளவுஸோட லெவலை செக் பண்ணி பார்க்கும்போது அது அதிகமா இருக்க தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்திருப்பான். அண்ட் ஹீரோவும் கிளவுஸை போட்டு மாசா வெளியே வர தலைவனுக்கு பாத்தீங்க நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். இந்த கிளவுஸோட லெவல் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பேராவா வர இதை பார்த்து அங்கிருந்து நம்மளோட ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். என்னடா லிஸ்ட் பெருசா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்துல இந்த போனியும் ஷாக் ஆயிருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மெலனோ சாப்பிடறதுக்கு வந்திருப்பா. எங்க நம்மளோட ஓனர் லேடியோ ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருப்பா. தலைமையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது பக்கத்துல பாத்தீங்கன்னா சத்தம் கேட்க திரும்பி பார்க்க ஷென் வந்து உட்காந்துருப்பா. ஹேய் நீ ஒண்ணு கவலைப்படாத நான் ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த மெலனும் ஷாக் ஆயிருப்பா. எது இவ்வளவு தூரம் இந்த ஹோட்டல் வரைக்கும் வந்து என்னோட பக்கத்துல நீ உட்காந்துருக்க அப்படி இருக்கும்போது இது கோஇன்சிடென்ஸ் நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டாங்க இந்த ஷென்னோ. அது ஒண்ணு இல்லைங்க ஒரு என்பிசி நல்லா குக் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதை சாப்பிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னும் பார்த்துட்டு இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா ஃபுட் வந்திருக்கும். இந்த ஃபுட்டை பார்த்த உடனே ஷென்னும் ஷாக் ஆயிருப்பான். ஏன் அப்படின்னா ரைஸ் தான் வந்து இவங்களுக்கு இந்த ரெசிபியை கத்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதை பார்த்த ஷென்னும் ஷாக் ஆயிருப்பான். அப்படி இருக்கும்போது என்னை பத்தி யாருக்குமே தெரியல பட் இந்த ரைஸை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் கண் முழிச்சிருப்பான். தலைவனு பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுல எந்திரிச்சிருப்பான். அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா என்னதான் ஹீரோ வந்து கேமிங் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு தலையும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணாலும் அது ஜஸ்ட் எல்லாமே ஃபேக் தான். அப்படி இருக்கும்போது என்னால ரியல் வேர்ல்டுல அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியாத கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம சரி ஓகே ஒரு டைம் குக் பண்ணி அந்த ஒரு டேஸ்ட்னாச்சும் எனக்கு கொஞ்சமா தெரிஞ்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஹீரோவும் குக் பண்ணும்போது கூட அந்த கேமிங் வேர்ல்டுல இருக்கக்கூடிய புல்லா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம அந்த காத்தா இருக்கட்டும் எல்லாமே என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் யோசிச்சு பார்த்துருப்பான். பட் இந்த வேர்ல்டுல எனக்கு ஒண்ணுமே ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். தலைவனும் பாத்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சிருப்பா. அது மட்டும் இல்லாம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பா. பட் எந்த சென்ஸுமே இருந்திருக்காது. ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பா. எனக்கு எல்லா டேஸ்ட்டுமே தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க
நினைக்கவே இல்ல. எனக்கு ஜஸ்ட் அந்த ரைஸோட டேஸ்ட் மட்டும் தெரிஞ்சா கூட போதும். அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். சப்போஸ் அதையும் முடியல அப்படின்னா, நான் கேமிங் வேர்ல்டுல எப்படி சாப்பிடுவேனோ, அத இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டுருப்பான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கேமிங் வேர்ல்டுல தலைவன் சாப்பிடும்போது என்னென்ன ஃபீல் பண்ணுவானோ, அத வந்து இமேஜின் பண்ணி பார்த்திருப்பான். அண்ட் இந்த மாரி பண்ணி நம்மளோட ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சிருப்பான். பட் இருந்தாலும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். கண்டிப்பா என்னோட டேஸ்ட்லாம் திரும்ப வர வரைக்கும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் முடிவு பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட பழைய ரெஸ்டாரண்ட். அங்க எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் பாயில் வித் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு தான் கேட்டிருப்பாங்க. இந்த பக்கம் ஓனரும் அங்க இருக்கக்கூடிய சென் கிட்ட சீக்கிரமா சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு நல்லா வேகல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நேகாவும் யோசிச்சு பார்த்திருப்பா. ஹீரோ இருந்த வரைக்கும் எவ்வளவு பெரிய கஸ்டமர் இருந்தாலும் அசால்ட்டா சமாளிச்சுட்டு இருந்தோம். பட் இப்ப ஹீரோ இல்லாத டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் யோசிச்சு பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ இப்ப எங்க இருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஜானோட ஹோட்டல்ல தலைவனு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அங்க வந்து ஜானு ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு டே ஆஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது கேட்ட ஹீரோவும் அது ஒண்ணு இல்ல என்னோட கட்டிங் ஸ்கில்ல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த ஜானு அது நல்ல விஷயம் தான் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கத்தியெல்லாம் சுத்தி தலைவனு மாஸ்க் காட்டி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா ஸ்லைஸ் பண்ணிருப்பான். அப்படியே கட் பண்ணி ரெஸ்டாரண்ட் கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானு ஹீரோ கூப்பிட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் தான் என்னோட ஹெட் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த பர்சனுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க இவனோட பேர் பாத்தீங்க அப்படின்னா சியோன். ஜானு ஹீரோ கிட்ட சியோன் என்னோட ஒரு மிகச்சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி சியோனு ஹீரோ பாத்திருப்பா. நீங்க தானே ஹெட் செஃப் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோனு கேட்டுப்பான். அதாவது எனக்கு பக்வீட் நூடுல்ஸ் வந்து செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான். இது கேட்டு ஹீரோ ஷாக்கா இருப்பான். பக்வீட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு ஷாக்ல பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் சியோனு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். பக்வீட் நூடுல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஒய்ஃப் அவனுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப வயசானதுனால என்னால எந்த டேஸ்டையும் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு டேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ் வந்து போயிடுச்சு. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா என்னால ஃபுட்டோட ஸ்மெல்ல வந்து நல்லாவே உணர முடியுது. ஆனா அதோட டேஸ்ட் வந்து சுத்தமா உணர முடியல. அது மட்டும் இல்லாம அந்த பக்வீட் நூடுல்ஸ் அது என்னோட ஒய்ஃப் வந்து எனக்காக ஆசை செஞ்சு தருவா. அது மட்டும் இல்லாம உனக்கு வயசு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ 30 வயசு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து 20 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவ வீட் நூடுல்ஸை எனக்காக செஞ்சு தருவா. அது டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஒரு சில டைம் உனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி டிஃபரெண்டா டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் பயங்கரமா கலாச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ப்ராமிஸும் பண்ணியிருந்தேன். அவள் இந்த வேர்ல்டு டூர் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். பட் ஒரு நாள் என்னோட ஒய்ஃப் என்னை விட்டு சீக்கிரமா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோனும் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். ஆனா அவ போன பிறகு அந்த மாதிரி நூடுல்ஸோட டேஸ்ட் வந்து நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணவே இல்லை. அவ போகும்போது அதையும் கூடவே கொண்டு போயிட்டா. நானே என்னோட பையன் கிட்ட நிறைய டைம் கேட்டிருக்கேன். உன்னோட அம்மாவோட நூடுல்ஸோட டேஸ்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். பட் அவனுக்கும் ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது நானும் அந்த டேஸ்ட் தேடி ரொம்ப நாள் அழைஞ்சிட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த டேஸ்ட்ல உங்களால செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட சியோனு கேட்க இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். இந்த பக்கம் ஜானு அவன் சொல்லத பெரிய விஷயமா எடுத்துக்காத நீ போயிட்டு வேற ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜானு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஜானு சியோன் கிட்ட நீ இப்ப எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பாத்தீங்க சியோனை திட்டிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க கிச்சனுக்குள்ள வந்திருப்பான். பக்வீட் நூடுல்ஸ் இது எங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு டைம் இது செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த நூடுல்ஸை ட்ரெடிஷனல் முறைப்படி செய்வாங்க. சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாம ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல செய்வாங்க. அப்படி இருக்கும்போது செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிருப்பான். ஜானு சியோனு பேசிட்டு இருக்கும்போதே அந்த இதுக்கு தலைய வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம கையிலேயே பாத்தீங்க அப்படின்னா பக்வீட் நூடுல்ஸ் எடுத்து வந்திருப்பான். இதை பார்த்து அங்க இருந்து 2 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஜானு உன்னால எப்படி செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ஹீரோ அது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் சியோனு பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பான். சியோன் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். தலைவனு பாத்தீங்க அப்படின்னா அழுந்துட்டு இருக்க இது பார்த்து அங்க இருந்து ஜானு வந்து ஷாக் ஆயிருப்பான். சியோனுக்கு அவனோட பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். அதாவது சியோன் தன்னோட ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. நான் ஒரு மாசம் மட்டும் அவங்க சொல்ற இடத்துல போய் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஹச்ஆரா ப்ரோமோட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ நானும் சேர்ந்து வேல் டூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சியோனு அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல அவனோட ஒய்ஃப் சரி ஓகே ஓகே ஓவர் கனவுலாம் வேணா ஃபர்ஸ்ட் இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சியோனோ எங்க போனாலும் உன்ன நூடுல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணி தான் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு சியோனும் பயங்கரமா கலாச்சிருப்பான். அப்படியே கட் பண்ணி சியோனோட கண்ணு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கும். சியோனோட ஒய்ஃபும் அடிக்கடி டிஃபரெண்டான டேஸ்ட்னு சொல்லுவீங்க. இப்ப அதான் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த சியோனோ இந்த உலகத்திலே நீ செய்யக்கூடிய அந்த நூடுல்ஸோட டேஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நீ என்னை விட்டு போயிடாத என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சியோனும் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். சியோனோட ஒய்ஃபும் பாரா என் கணவர் வந்து இந்த அளவுக்கு அழுவாரா அது மட்டும் இல்லாம என்னது நீ ஒரு அழுவு மூஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோனோட ஒய்ஃபும் சியோனை கலாச்சிருப்பா. அது மட்டும் கிடையாது நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உனக்காக காத்துட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது நீ பொறுமையா நம்ம பையன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையா வா நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சியோனும் பாத்தீங்க நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சியோனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுந்திருப்பான். இதை பாக்குறப்ப ஹீரோக்கும் ஜானுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். சியோனும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனும் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்திருப்பான். அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் வந்து லீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல
இது கேட்டாங்க இந்த சியோனும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த ஹீரோவும் நான் ஒரு சாப்பாடு தானே செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சியோனோ நீ சாப்பாடு தான் செஞ்சு கொடுத்த உன்னை பொறுத்த வரைக்கும் ஆனா எனக்கு என்னோட மெமரிஸை திரும்ப கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சியோனோ வெளியே வந்திருப்பான் அது மட்டும் இல்லாம ஜானை பார்த்து நீ எப்ப இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு இருக்கேன் சீக்கிரம் ஓபன் பண்ணிரு அது மட்டும் இல்லாம அவன் தான் உன்னோட ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்து சொல்லிட்டு அங்க இருப்படி நம்மளோட சியோனு பாத்தீங்கன்னா கிளம்பி இருப்பா முன்னாடி பாத்தீங்கன்னா பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க நம்மளோட ஹீரோ திரும்பி பார்க்க அங்க பாத்தீங்கன்னா லக்ஸுரிஸான கார் எல்லாமே இருந்திருக்கும் இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான் அடிங்க ஆத்தாடி ஆத்தா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன் ஜான் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா இந்த இடத்துலயே அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோ என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா இவன் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் நினைச்சிட்டு இருந்திருப்பான் இந்த பக்கம் சியோனு பாத்தீங்கன்னா காலைல ஏறி உட்காந்துட்டு உன்னை திரும்ப சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பாத்தீங்கன்னா அங்க கிளம்பி இருப்பாரு அது மட்டும் இல்லாம என்னோட நினைவுகளை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோனு அங்க இருந்து கிளம்பி போக இந்த சாப்டர் இங்க முடியுது நண்பா அது இந்த மன்மா பாக்குற எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் அதாவது என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டான மான்வா எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஹீரோ வரான் குக் பண்றான் கேம்ல போய் விளையாடுறான் குக் பண்றான் அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க பட் உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ஹீரோ கிட்ட குறைகள் இருக்கு பட் அந்த குறையும் தாண்டி தலைவன் பாத்தீங்க அப்படின்னா அவன் செய்யக்கூடிய குக்கிங்னால மத்தவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான் உதாரணத்துக்கு கேம்ல கூட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா சியோன் அப்படிங்கிற பேசனுக்கு அவரோட பழைய நினைவுகளை கொடுத்திருக்கான் அதாவது வயசாக எல்லாமே மறந்து போகுது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃப் செஞ்சு கொடுத்த சாப்பாடோட டேஸ்ட் கூட தெரியல அப்படின்னு சொல்லி வந்தவரை தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட சாப்பாட்டால உங்களோட ஒய்ஃப் எங்கேயுமே கிடையாது உங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா சொல்லியிருப்பான் அப்படி இருக்கும்போது இந்த மான்வா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மான்வா சோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் வந்து இதை நோட் பண்ணீங்க உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடுக்கு ஒரு கமெண்ட் போட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்